விஜய் கட்சிக்கு கூட்டணின்னு யாருமே போகல, இவ்வளவு சொல்லியும் போகல. அதாவது எப்படின்னா, ஒரு பிரியாணி கடை பாய் தட்டிகிட்டே இருக்க, வாங்க உங்களுக்குலாம் பங்கு தரேன், 10 ரூபா மட்டும் கொண்டு வாங்க, பீஸோட உங்களுக்கு பிரியாணி தரேன், ஆஃப் பிரியாணி தரேன்னா போவாங்க. நான் யாரையும் அப்படி தனி பாயினோ பிச்சைக்காரனோ நான் அந்த மாதிரி சொல்லலை. இதே ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிரியாணி ஒன்று பிச்சை போடுறாங்க, இதை வச்சுருக்காங்க, வாங்க எல்லாருக்கும் பங்கு தரேன்னா போவாங்க. அவனே மத்தியானம் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்தா எவனோ வந்து ஒரு பொட்டத்தை போட்டு போயிட்டு, சாமி நீ நல்லா இருக்கணும் 3 இட்லியை போட்டு போகிறேன். அதை போய் அந்த பிச்சைக்காரன் இதில் இந்த தட்டில் அந்த பாதி இட்லியை பிச்சு திங்கிறதுக்கு எவன் போவாங்க? அந்த அளவுக்கு மோசமாக எந்த கட்சி. இப்போ விஜய் அவர்களை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகல அப்படின்னா விஜய் தனிச்சு தான் நிற்க போகிறாரா? ஆமாம், அப்படி தான் நிற்கணும். இப்போ பிஜேபி எவ்வளோ மிரட்டி பார்த்தாங்க. இல்லை, அதை சொல்லிட்டாரா, நான் முடிஞ்ச உடனே வரேன், என்ன சட்டம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரேன், அதனால தான் விசில் கொடுத்துருக்கேன். விஜயோடைய ஆட்டம் தான் பலருக்கும் தூக்கத்தை கெடுக்க போகுது. ஏன் சார் மீச்சு வீச்சு போடுவாங்க? இல்ல சார், பயத்துல கூட பல பேர் தூங்க மாட்டாங்க. மறுபடியும் பாதையில படுத்திருக்கேன், அவனா கண்ட இடத்துல மீச்சுற போடுறேன். மறுபடியும் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் தான். இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய போடா போட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். அறிவிச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எந்த கட்சியுமே கூட்டணிக்கு போகல. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே கூட்டணி ஃபைனலைஸ்ட் ஆயிடுச்சு, அப்படி தான் எடுத்துக்க முடியுது. மோடி அவர்கள் வராரு, அந்த ஸ்டேஜில் எல்லாம் ஏறுறாங்க, இன்றைக்கி வராங்க, அப்படிங்கும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய் கட்சிக்கு கூட்டணின்னு யாருமே போகல, இவ்வளோ சொல்லியும் போகல. என்ன அதாவது எப்படின்னா, ஒரு பிரியாணி கடை பாய் தட்டிகிட்டே இருக்க, வாங்க உங்களுக்குலாம் பங்கு தரேன், 10 ரூபா மட்டும் கொண்டு வாங்க, பீஸோட உங்களுக்கு பிரியாணி தரேன், ஆஃப் பிரியாணி தரேன்னா போவாங்க. நான் யாரையும் அப்படி தனி பாயினோ பிச்சைக்காரனோ நான் அந்த மாதிரி சொல்லலை. இதே ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிரியாணி ஒன்று பிச்சை போடுறாங்க, இதை வச்சுருக்காங்க, வாங்க எல்லாருக்கும் பங்கு தரேன்னா போவானா? அவனே மத்தியானம் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்தா எவனோ வந்து ஒரு பொட்டத்தை போட்டு போயிட்டேன், சாமி நீ நல்லா இருக்கணும் 3 இட்லியை போட்டு போகிறேன். அதை போய் அந்த பிச்சைக்காரன் இதில் விழுந்த தட்டில் அந்த பாதி இட்லியை பிச்சு திங்கிறதுக்கு எவன் போவான்? அந்த அளவுக்கு மோசமாக எந்த கட்சி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகல அப்படின்னா விஜய் தனிச்சு தான் நிற்க போகிறாரா? ஆமாம், அப்படி தான் நிற்கணும். அப்புறம் நான் இப்போ பிஜேபி எவ்வளோ மிரட்டி பார்த்தாங்க. இல்லை, அதை சொல்லிட்டாரா, நான் முடிஞ்ச உடனே வரேன், என்ன சட்டம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரேன், அதனால தான் விசில் கொடுத்துருக்கேன். இப்போ எலெக்ஷனில் என்ன டேர்ம்ஸ், விஜயோட ரோல் என்ன? இல்லை, விஜய் தனியாக இருந்து மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சுட்டு இவர் ஒரு 20 சீட்டு ஜெயிப்பார். யார், விஜயா? விஜய் 20-25 சீட்டு ஜெயிவாராமா. பிஜேபி ஒரு 40 சீட்டு ஜெயிக்குமா. இப்போ 65 ஆச்சா. அப்புறம் அதிமுக வந்து சரி, இப்போ பிஜேபி ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிடும், அதிமுக ஒரு 60 சீட்டு, அப்போ 100, இன்னும் 20 தொங்கல் விழுகும். விஜய் தனியாக நின்று 25 ஜெயிச்சு இவர் போய் அவங்களோட கூட்டணி சேர்ந்து சிஎம் இவர் ஆக மாட்டார். அது யாருன்றது அப்புறம் முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. முருகனா, நிர்மலா சீதாராமனா சிஎம், இல்லை ஓபிஎஸ்ஸா இல்லை இபிஎஸ்ஸான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா இவருக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க. இது யார் போடுற கணக்கு? இது பாஜக போடுற கணக்கு. இவரும் ஒத்துக்கிட்டாரு, சரி இந்த கணக்குக்கு விஜய் முன்னாடி வரமாட்டேன், பின்னாடி வேணா வரேன், பாஜகவை நேரடியாக எதிர்க்க மாட்டேன், நேரடியாக அடிக்கவும் மாட்டேன், ஆமாம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன், தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படின்னா விஜயோட சப்போர்ட் வந்து என்டிஏக்கு தான் இருக்கும். நான் தான் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுறேன். ஆனால் வெளில வந்து கூட்டணி ஆட்சிக்காக இந்த முறையை பின்பற்றுறோம், மக்களுக்காக திமுக ஒழிக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சீமான்லேருந்து சீமானு சீட்டு கிடைக்காது, சும்மா வச்சுக்குவாங்க. சீமானையா சார் அதை கொண்டு சேர்த்து வருவீங்க? அதாவது டூர் பஸ்ஸில் போனால் கூட வண்டி துடைக்கிறதுக்கு ஒருத்தனை வண்டியில் ஏற்றிடுவாங்க, சும்மா இதுக்கு சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு டிரைவர் அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் சும்மா எங்கே அவசரத்துக்கு தேவைப்படுவான், தின்னு போலீஸ் கையை காட்டி நிறுத்தும், போய் மாமூல் இமுல் புக்கில் வச்சு கொடுத்து விட்டுறதுக்கு. க்ளீனராகவும் வைக்க மாட்டாங்க, டிரைவரும் இருக்க மாட்டாங்க, எடுபடி மாதிரி வச்சுக்குவாங்க. இல்லை சீமான எடுபடியா இல்லை, இல்லை சார் நான் ஸ்டோரி கதைக்கு சொன்னேன் சார். ஏன் சார் என்ன சொல்கிறீங்க? வைக்கும்போது அந்த மாதிரி வச்சுக்குவாங்க, கூட வச்சுக்குவாங்க. எதுக்காது பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்கு, எவனையா விழுந்து பிடுங்கிறதுக்கு, அது மாதிரி வச்சுட்டு சரி இப்படி தான் போகுது. இப்போ ஆனால் இப்போ இந்த என்டிஏ மேடை இந்த கூட்டணி எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க, பெரிய பெரிய கட்சியெலாம் சேர்ந்துட்டாங்க, ஐஜேகேவே போய் சேர்ந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் நீங்கள் வேணால் பாருங்க. சேர்ந்துட்டாங்களா? என்டிஏ எங்கே பிரிஞ்சார் அவர்? அங்கே தான் இருந்தாங்க. அதான் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ டிடிவி இருப்பார் இல்லையா, நான் விலகுகிறேன், நான் சேருகிறேன், மறக்கிறேன் அப்படின்னால இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார். இருக்கிற இடத்துல இருந்தே எந்திரிச்சிட்டு நான் போகிறேன், இல்லை போகல எங்கேயோ அதே இடத்துல உட்கார எங்களை எந்திரிச்சுக்கிற மாதிரி டிடிவி
ஏரி வேந்தரை பொறுத்தளவுக்கு எப்படின்னா அவர் இருந்து தான் ஆகணும். சார் அவர் நாடை ஆள போகிற கட்சினார் சார். இல்லை, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு ஃபோனை போட்டிருக்காரு, வாழ்த்து சொல்லியிருக்காரு. விஜய் எடுக்கலை போல், வேறு யாருக்கோ ஃபோனை போட்டு லைனை பிடிச்சி கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்காங்க. புஷி ஆனந்துக்கு போட்டிருக்காங்க. போட்டு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க தம்பி அப்படின்னா, புஷி ஆனந்த் தான் 2 சீட்டு வாங்கியிருப்பார் போல், ஒரு எம்பி மெடிக்கல் சீட்டு ஏதோ. சரின்னு போட்டு கொடுத்துருக்காரு, பேசுங்கன்னு. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள், நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க. வச்சவொடனே கூட இருக்கவன் கேட்டுகிட்டே நேராக என்ன பண்ணிட்டான், பிஜேபிக்கு ஃபோன் அடிச்சிட்டான். அங்கேருந்து ஏரி வேந்தர் அடிச்சிட்டாங்க. என்னையா நடக்குது இங்கே, ஏதோ விஜய் ஃபோன். ஐயா இல்லைங்க, நான் வந்து சும்மா வாழ்த்து சொன்னேன். என்னது வாழ்த்து சொன்னியா? அண்ணன் சரி டெல்லிக்கு வா விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயா இந்தளவுக்கு இப்படிலாம் முடிவு எடுத்துடாதீங்க, இப்போயே நான் கிளம்பி வர்றேன், என் வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க, அதுக்கெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, நானே என் பையன் நாளைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, சரி ஒழுங்காக பார்த்துக்கோ, இந்த அவருக்கு வாழ்த்து சொன்னேன் இவருக்கு வாழ்த்து சொன்னேன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போனேன்னா உனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஆள்லாம் போயிடுவாங்க. மிகப்பெரிய படைபலத்தோட மீண்டும் என்டிஏல இணையறான் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் காலையில் பையனுக்கு ஃபோனை போட்டு, முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்து தான் தம்பி ஆஃபீஸுக்கு போகிறோம், 2 பேர் போய் நம்ம விளக்கமாக சொல்லலைன்னா 2 பேரையும் வேறு மாதிரி பண்ணிடுவாங்க போல், தனிமை சிறையில் அடைச்சிடுவாங்க. நான் இந்த வயசுக்கு மேலே நான் வந்து நானாக பேரை மாற்றி இவர் வேந்தராக வாழ்ந்துட்டேன். வேந்தர்னா மன்னர் தெரியுமில்ல, பாரி வேந்தர்னு யார் இவராக மாற்றிக்கிட்டார். அவர் பேர் சுப்பிரமணியா ராமசாமியா ஏதோ இப்போ ஏதோ மாற்றிக்கிட்டாப்புல. இவங்க அதையும் கூட ஏரி வேந்தர்னு வச்சுட்டாங்க. சார் பாரி வேந்தர் தான், அவர் ஏரி ஆக்கிரமிச்சதுனால வச்சு பெரிய ஆளானதுனால ஏரி வேந்தர்ன்ற பட்டம் கொடுத்துட்டாங்க. அதுவும் பெரிய பட்டம் தான், சாதாரண பட்டம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ராஜேந்திர சோழன் கட்டின ஏரி தான் அது பூராமே. ஏரிகளுக்கெல்லாம் இந்த ராஜேந்திர சோழ மன்னர்கள் கட்டிய ஏரியை ஆக்கிரமிக்கிறான்னு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பல ஏரிகள் இருந்தால் ஏரிகளும் ஒரு வேந்தர் இருக்கணும். இப்போ துணை வேந்தர் மாதிரி கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் மாதிரி ஒரு ஏரி இருக்காருன்றதுனால அப்புறம் அவங்க கூப்பிட்டு டெல்லியிலேருந்து ஃபோனை போட்ட உடனே டப்புன்னு ஆஃப் ஆகிட்டேன். இல்லை நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சு கூட்டணியில் தான் இருக்கேன், நான் என்டிஏ விட்டு போக மாட்டேன், ஒரு 6 சீட்டு கேட்குறேன். என்னது இல்லை இதாக கேட்கணும்ல தலைவா, 6ன்றேன், நீங்கள் எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லுங்கள், 1 இல்லைனா 0 கூட ஒன்றும் இல்லை, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் தம்பின்னு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதை வச்சு என்ன சார் கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? கட்சிக்காரனை கொஞ்சம் கொடுத்தா ஒரு 6 பேர் நிறுத்துவார். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க காலேஜில் ஒருத்தர் இருந்தார் முக்கியமாக, ரொம்ப வருஷமாக 40 வருஷமாக அவருக்கு விசுவாசமாக இருக்கார். அவருக்கு சீட்டை கொடுத்து நிற்க வச்சு நாசமாக்கி அதோட போயிருந்தோம். இந்த மாதிரி 4 பேர் கொடுப்பார். இன்னொரு பக்கம் டிடிவி ஒரு தவடா, நான் பங்காளி சண்டையோட சமாதானம் ஆகிட்டேன்ட்டு டக்குன்னு வாயை பேர் சொல்ல மாட்டேன், அவர் தான் முதல்வர் வேட்பாளர், ஆனால் இந்தியன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிட்டார். இனிவேஸ் அந்த கூட்டணியெல்லாம் அப்படி தான் தோணுது. பட் விஜயோட ஸ்டாண்டு தான் தனித்துங்கிறது தெரிஞ்சு போச்சு. விஜயோடைய ஆட்டம் தான் பலருக்கும் தூக்கத்தை கெடுக்க போகுது. ஏன் சார் மீச்சு வச்சு போடுவார் இல்லை சார், பயத்தில் கூட பல பேர் தூங்க மாட்டாங்க. மறுபடியும் பாதையில் படுத்திருக்கேன் அவனா கண்ட இடத்துல மீச்சிட பண்ணுறேன், மறுபடியும் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இருக்கிறது தான். இதுக்கப்புறம் தொடங்கினதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருக்கும். இப்போ டோட்டலாக முடிஞ்சு போச்சு விஜய். ஒரு படத்தை இப்போ எல்லாம் என்ன பண்ணேன், தற்கொலைகள் வீட்டிலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படத்தை வெளியிட முடியல, அதுவும் தன்னுடைய படத்தை, இந்த தம்பி தானடா உன்னை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி வீட்டில் போட்டு விழுக்கிறாங்க. ஆமாம், எப்படிப்பா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்களாம் பிள்ளைங்களை மாற்றி வச்சுருக்காங்க. சொன்னால் கேளுப்பா, இந்த பையனை நம்பிலாம் போகாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க, பசங்களும் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவன் படத்தையே வெளியிட முடியல, அப்புறம் என்னத்தை நம்ம கிழிக்க போகிறாரு அப்படின்ட்டு. சில தற்கொலைங்க தான் அவர் நல்லா இருந்தால் போதும், நல்லா போடுறாங்க, நல்லா இருந்தால் தானடா, நாங்கள் என்ன நாசமாக போகணுன்னா சொல்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கதான் வழி சொல்கிறோம், அதையும் கேட்க மாட்டீங்க. சரி ரைட் அப்படின்ட்டு இப்போ நிறையா பேர் இப்போ கட்சியில் சேர்ந்தாங்க. ஒன்றுமே இல்லையா, எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடாது. அது ஆக்சுவலி சாட்டை தான் ஒரு டைலாக் பேசி போட்டிருந்தார் சார். கடைசியாக இப்போ விஜய் பார்த்தீங்க கட்சியில் சேரும்போது பார்த்தேன் அப்படின்ற மாதிரி 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அது ஏற்றுக்கக்கூடாத விஷயமா இருக்குது. தாவேக்கால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சார். ஏன்னா எவனும் சொல்லவும் மாட்டாங்க. எப்படியும் சேர்த்தாங்க, ஒரு 10 பேர் சேர்த்தாங்க, பத்திரிக்கையால் போலி பத்திரிக்கையால் அவங்க சேர்த்தாங்க. சேர்த்து ஏதோ, ஆனால் யாருமே அவங்க வேலையை பார்க்கக்கூடாது. செங்கோட்டையனே ஃபோனை போட்டிருக்காரு, தலைவருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் போடக்கூடாதுன்றிருக்காங்க. ஆனால் 108 நீ பாட்டுக்கு எடுத்தவொடனே போட்டு அடிக்கிறீங்க.
நீங்கள் எதை எடுத்தாலும் எங்கிட்ட சொல்லணும், நாங்கள் தான் சொல்லணும். இல்லை சார், ட்ரம்ப்பு, புதின் அந்த பாதுகாப்பு வம்சத்தை விட அந்த வளையம் இருக்குல்ல நெருங்கி போகிறது ரொம்ப பெரிய ஒரு கட்டமைப்போட இருக்காங்க. டக்குன்னு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு மாவட்ட செயலாளர் அவரே ட்ரம்ப் புத்தின்ட்ட கூட இந்த மாதிரி இப்போ புஷியானந்த் மாதிரி ஆள்லாம் இல்லை. அதான் சார் அங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்காங்க பாருங்களேன். ஒரு மாவட்ட செயலாளரே அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய இடமாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது சார். இப்போ மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமை, தொண்டர்கள் என்ன? தொண்டர் வந்து அதுக்காக தான் தொண்டர்களை இது பண்ணுறாங்க. பல பிள்ளைங்க வந்து ரொம்ப சீரழிக்கப்படுறது காரணம் இதுதான். இனிமே சார் என்ன நடக்குன்னு விஜயை காட்டுறேன்னு இவங்க முடிச்சிடுறாங்க. அதான் தேர்தல் தேதி எப்படியும் இந்த வாரத்தில் அறிவிச்சிடும், இன்னும் 2 வாரத்தில் அறிவிச்சிருவாங்க. சின்னமே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் விஜயின் பிரச்சார முழக்கம் தொடங்க காத்திருக்கிறது. அடுத்தடுத்து பல சம்பவங்கள் இருக்குது. நான் பிஜேபி இப்போ இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சிபிஐயில் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல். இதுக்கெல்லாம் எதிர்ப்பாக தேர்தலில் நிச்சயமாக பேரை சொல்லாமே பிரச்சாரம் பண்ணுவாரா? வெளுத்து வாங்குவார் சார், வாங்குவார். யாரை போட்டு வெளுத்து வாங்குவார்? திமுக கூட இருக்கவனை தான் வெளுத்து வாங்குவார். திமுக அங்கே அடி வாங்கிட்டு இங்கே வந்து கத்துறது. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.